Hi friends, welcome to my channel School Students Corner. நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது குரூப் 4 டிஎன்பிஎஸ்சி ஆர் குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா டே 1 இன்னையிலேருந்து இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து மறக்காமல் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோட கைடன்ஸ் படி நீங்கள் என் கூடயே நீங்களும் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் உங்களோட டிஎன்பிஎஸ்சியில் கிராக் பண்ணலாம். ஸோ நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் எப்படி இந்த எக்ஸாம்க்கான பிளானிங் அப்படின்றத நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், யூனிட் வைஸ் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு. ஸோ என்னென்ன யூனிட்ஸ் முதல்ல டிஎன்பிஎஸ்சியில் கவர் ஆகுது, ஜென்ரல் ஸ்டடீஸில் ஃபஸ்ட்டு என்ன மாதிரியான டாபிக்ஸ் கவர் ஆகுது. ஸோ இந்த சேனலில் நாங்கள் என்ன மாதிரியான டாபிக்ஸ்க்கு எப்படி நாங்கள் கோச் கொடுக்க போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் நமக்கு தெரியும் 100 மார்க்ஸ் இருக்குது. ஸோ இங்கிலீஷ் எடுத்தாச்சுன்றதுனால தமிழ் தான் டோட்டலி 100 மார்க்ஸ் இருக்குது, ஆப்ஷன் நமக்கு இங்கிலீஷ் கிடையாது. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 25 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. அதை தவிர்த்து மீதி இருக்கிற ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டிக்ஸ், ஜியாகிரஃபி, சயின்ஸு, கரண்ட் அஃபேர், ஜிகே, இந்த மாதிரி ஒரு பார்ட்லேருந்து நமக்கு கொஷின்ஸ் எவ்வளோ மார்க்குக்கு வருன்றதை கொடுத்துருக்கேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் இதோட க்ரைட்டீரியாவில் எதுக்கு முதல்ல ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றத நம்ம ஈஸியாகவே என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரை டிஸ்கஸ் பண்ணுவேன். தென் நெக்ஸ்ட் டெய்லி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 to 10 கரண்ட் அஃபேர்ஸ் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். அப்பப்போ கொடுக்குற கரண்ட் அஃபேரை நீங்கள் படித்து ஒரு நோட் மெயின்டைன் பண்ணி அதில் எழுதிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டெய்லி உங்களுக்கு மேக்ஸிமம் 30 to 50 கொஷின்ஸ் தான் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன் அந்தந்த டாபிக் பேஸ் பண்ணி. ஸோ அப்போ நீங்கள் ஈஸியாக ஒரு ஒர்க் போகிறீங்க, உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண இப்போக்கி டைம் கிடையாது அப்படின்றவங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனை பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் கொடுக்குற வீடியோஸில் முக்கால்வாசி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு சமச்சீர் கல்வி புக்ஸை ஃபுல்லாகவே தான் கவர் பண்ணியிருக்கோம். நீங்கள் பயப்படாமல் படிக்கலாம். அடுத்தது ஜென்ரல் ஸ்டடீஸோட டாபிக் நம்மளோட சமச்சீர் கல்வியில் எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது தவிர்த்து ஒரு லெசனுக்கும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனோட வேணும், அதாவது லெசன் நடத்தி போட்டால் உங்களுக்கு புரியும் அப்படின்னா கூட அது ஏற்கனவே நான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் சமச்சீர் கல்வியோட புக்ஸ் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க்குமே நான் ஒரு வீடியோ அந்தந்த டாபிக் ரிலேட்டடுக்கான வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தருவேன். ஸோ அந்தந்த டாப்பிக்கு ஏற்ற வீடியோஸ் உங்களுக்கு லெசனாக வேணும் அப்படின்னா கூட அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஹோல் லெசனையும் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனையும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ டெய்லி பேசிஸில் நான் கொடுக்குறத டெய்லியும் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம் எக்ஸாமை. இப்போது நமக்கு கொடுத்துருக்க இந்த டாபிக் வைஸில் பார்த்தோன்னா மேக்ஸிமமாக மார்க் பாலிட்டியில் இருக்குது. 14 to 18 மார்க்ஸ் வரைக்கும் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. சம்டைம்ஸ் அதை தாண்டி போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ பாலிட்டியில் ஃபஸ்ட்டு என்ன சிலபஸ் இருக்குதுன்னு தனியாக நம்ம பார்த்துப்போம். நான் சிலபஸ்மே இதில் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவேன். நீங்கள் தனியாக ஒரு நோட் போட்டு அந்த டாப்பிக்கை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அன்னன்னைக்கு நம்ம முடிக்கும் போது டிக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு டாபிக் பேஸ் பண்ணி உங்களுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வரும். ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே அன்னன்னைக்கு படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ சமச்சீர் கல்வி புக்ஸை நீங்கள் தனியாக எடுத்து ப்ரிப்பேர் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ எல்லாத்தையுமே நூக் அண்ட் கார்னரில் நோட் பண்ணி உங்களுக்கு நான் உங்களுக்கு இங்கே கொஷின்ஸாக ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ அதில் பாலிட்டியில் இன்றைக்கி பார்ட் 1க்கான கொஷின்ஸ் மட்டும் ஒரு 30 கொஷின்ஸ் மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் இதுக்கான சிலபஸ் என்னென்னு பார்ப்போம். அதாவது இந்தியன் பாலிட்டி டாப்பிக்கு சிலபஸ். ஸோ இந்தியன் பாலிட்டியோட சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, Preamble to the Constitution, salient features of Constitution, Union, States and Territory, Citizenship Rights and Amendment Duties, Fundamental Rights, Fundamental Duties, Human Rights Charter, Union Legislature, Parliament, State Executive, State Legislature, Assembly, Local Government, Panchayat Raj, Tamil Nadu, Judiciary in India, Rule of Law, Due Process of Law, Election, Official Language and Schedule 8, Corruption in Public Life, Anti-Corruption Measures, CVC, Lok Adalat, Ombudsman, CAG, Right to Information, Empowerment of Women, Consumer Protection Forms. ஸோ இது ரிலேட்டடான எல்லா எம்சிக்யூஸும் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பார்ட் 1 பார்ட் 2ன்னு டாபிக் பேஸ் பண்ணி போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ மறக்காமல் எங்கள் கூட நீங்களும் படிச்சுட்டே வாங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின்ஸை பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, ப்ரியாம்பிள் டு த கான்ஸ்டியூஷன், salient ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், யூனியன் ஸ்டேட்ஸ் அண்ட் டெரிட்டரி, சிட்டிசன்ஷிப், ரைட் அமெண்ட்மெண்ட் டியூட்டிஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் மோஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹோல் ஒரு லெசன்லேயே தான் இவ்வளோ கான்டென்ட்டும் வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு பேசிஸில் 10th புக்லேருந்து நான் உங்களுக்கு கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி மற்ற லெசன்ஸ் மற்ற ஸ்டாண்டர்ட்ஸோட புக்ஸை உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் என்னென்னன்றதை வந்து பார்ட் 1 பார்ட் 2 நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் வாங்க இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்க்கலாம். The concept of constitution was first originated in USA. The Constitution of India was framed by a Constitution Assembly set up under the Cabinet Mission Plan 1946. ஸோ இந்த 1946 கூட இன்னொரு கொஷினாக வந்து நமக்கு என்ன பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குன்னா கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து அந்த ஒரு கொஷினை ஒரு ஃபார்மில் பார்க்காம 2-3 ஃபார்மில் வந்து நம்ம ஒரு கொஷினை வந்து படித்து வச்சுக்கணும். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கன்சிஸ்ட் ஆஃப் 389 members, ப்ரொவின்சஸ் பார்த்தீங்கன்னா 292, ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா 93, சீஃப் கமிஷனர்ஸ் ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 அண்ட் பலூச்சிஸ்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1. ஸோ இது வந்து நம்ம தனித்தனியாக வந்து அதோட நம்பரிங்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இதிலே நமக்கு ஒரு 4-5 கொஷின்ஸ் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. தென் நெக்ஸ்ட் வந்து 4th கொஷின் பார்க்கலாம். கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஹெல்ட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆன் December 9, 1946. Then 5th question, temporary president of the assembly and the oldest member of assembly. temporary president னு கேட்டாலும் சரி இல்லை oldest member of assembly னு கேட்டாலும் சரி ரெண்டுத்துக்குமே ஒரே ஆன்சர் தான், டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. தென் நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் எலெக்டட் பை த அசம்பிளி. அவர் டெம்பரவரியாக இருந்தார், அதாவது டிராஃப்டிங் கமிட்டி வந்து டெம்பரவரி கண்டிஷனில் இருக்கும் போது சச்சிதானந்த சின்ஹா இருந்தார். பர்மனெண்ட்டாக ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஓட் பண்ணி எலெக்ட் பண்ண ஒரு பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஸோ கொஷின்ஸை படிக்கும்போது நம்ம தெளிவாக படிச்சுக்கணும். வைஸ் பிரசிடென்ட்ஸ் அதே அசம்பிளிக்கு வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்.சி. முகர்ஜி அண்ட் வி.டி. கிருஷ்ணமாச்சாரி. தென் மொத்தமாக எவ்வளோ அந்த அசம்பிளி உருவாக்குறதுக்கு எத்தனை செஷன்ஸ், எத்தனை நாட்கள் எடுத்துச்சு, எத்தனை அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து அதில் மாற்றி கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 11 செஷன்ஸ், 166 days அண்ட் 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. தென் இந்த டிராஃப்டிங் கமிட்டி இருக்கு இல்லையா, அதாவது அந்த கொடுத்துருக்கிற அந்த கான்ஸ்டியூஷனை வந்து எழுதி கொடுக்குற மாதிரியான ஒரு கமிட்டி இருக்கும் இல்லையா, அதான் டிராஃப்டிங் கமிட்டி. அது யாரோட இதில் பார்வையில் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதாவது சேர்மன்ஷிப்பாக யார் இருந்தாங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். ஸோ அவர் தான் வந்து டிராஃப்டிங் கமிட்டியோட ஹெட்டாக இருந்ததுனால அவரை வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹூ இஸ் நேம்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்னாலும் நம்ம B.R. அம்பேத்கர்னு சொல்லலாம். இல்லை டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்பர்சன் யார் அப்படின்னு கேட்டாலும் நம்ம B.R. அம்பேத்கர்னு சொல்லலாம். ஸோ கான்ஸ்டியூஷன் வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டது, அதாவது நமக்கு கான்ஸ்டியூஷனை ஃபஸ்ட்டு அடாப்ட் பண்ண டைம் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா November 26, 1949. அதே கான்ஸ்டியூஷன் வந்து அதே ப்ரியாம்பிள் இருக்கும் அந்த கான்ஸ்டியூஷனில் ஃபர்ஸ்ட் பேஜ் இன்ட்ரோடக்ஷன் பார்த்து தான் ப்ரியாம்பிள் சொல்லுவோம். அது எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 22 பார்ட்ஸோட 395 ஆர்டிக்கல் படி 88 ஷெட்யூலில் வந்து உருவானது தான் அந்த ப்ரியாம்பிள். தென் நெக்ஸ்ட் 12th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஃபோர்ஸ்க்கு வந்த டைம். அது எப்போ ஃபோர்ஸ்க்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 26th January 1950. அதை தான் நம்ம வந்து ரிபப்ளிக் டேவாக என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து யார் வந்து அந்த கான்ஸ்டியூஷன் வந்து எழுதுனதோட இது வந்து பார்த்திங்கன்னா கேலிகிராஃபி ஃபார்மேட்டில் தான் எழுதியிருப்பாங்க நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனை. அதை வந்து கேலிகிராஃபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரேம் பிஹாரி நரேன் ராய்சாதா. ஸோ இவர் வந்து ஒரு ஃப்ளோயிங் இட்டாலிக் ஃபார்மில் எழுதினார். 14th கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இருக்கிற கான்ஸ்டியூஷன்லேயே, அதாவது ஒரு வேர்ல்ட்லேயே வந்து இருக்கிற லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் லென்த்தியஸ்ட் ஆஃப் ஆல் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் எழுதப்பட்டதில். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கான்ஸ்டியூஷனை வேரியஸ் கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம வந்து ஒரு சட்டத்தையும் வந்து நம்ம பாரோ பண்ணியிருக்கோம். நம்மளது வந்து மல்டிபிள் கான்ஸ்டியூஷன் தான். ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா பாதி ரிஜிடாகவும் பாதி ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். அதாவது சிலது அசைக்கக்கூடிய சிலது அசைக்கக்கூட முடியாத எழுதப்பட்ட சட்டங்களாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் 16th கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா டேஷ் ரெஃபர்ஸ் டு த இன்ட்ரொடக்ஷன் ஆர் ப்ரிஃபேஸ் டு த கான்ஸ்டியூஷன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டாக வந்து கான்ஸ்டியூஷனில் முதல்ல கொடுத்துருக்கிறது ப்ரியாம்பிள். The preamble to the Indian Constitution is based on the dash drafted by whom அதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனில் தான் இருக்கும். அதனால் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ப்ரியாம்பிள் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் நம்ம எழுதுகிறோம். அது யார் டிராஃப்ட் பண்ணாருன்னு கேட்டாங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஸோ ஹோலாக இந்தியன் கான்ஸ்டியூஷனை டிராஃப்ட் பண்ணவர் யாருன்னா B.R. அம்பேத்கர். அந்த ப்ரியாம்பிளை வந்து டிராஃப்ட் பண்ணவர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. ஸோ நம்ம ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஈஸியாக வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், கிராக் பண்ணிடலாம் எக்ஸாம். ஸோ கம்மிங் ஆன் டு த 18th கொஸ்டின்,
ப்ரியாம்பிள் வாஸ் அடாப்டட் அந்த ப்ரியாம்பிள் எப்போ அடாப்ட் பண்ணாங்கன்னா January 22, 1947. நம்ம ஏற்கனவே வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ண டைம் என்னன்னு பார்த்துருப்போம். கான்ஸ்டியூஷன் அடாப்ட் ஆனது வந்து November 26, 1949. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா January 22, 1947. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே ப்ரியாம்பிள் வந்து எத்தனாவது அமெண்ட்மெண்ட், அதாவது எத்தனாவது சட்ட திருத்தத்தில் மாற்றப்பட்டது அப்படின்னா 42nd அமெண்ட்மெண்ட் 1976. ஸோ அப்போ 42வது சட்ட திருத்தம் எப்போ நடந்துச்சுன்னு நம்ம கேட்டாலும் 1946ன்னு சொல்லலாம். ஸோ அந்த ப்ரியாம்பிளில் வந்து என்ன மாதிரியான மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா சில வேர்ட்ஸ் அதில் இன்க்ளூட் பண்ணாங்க, லைக் சோஷியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி, இந்த மாதிரியான வேர்ட்ஸ். தென் 19th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 5 to 11 Part 2ல இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் டீல் வித் த சிட்டிசன்ஷிப். அது சிட்டிசன்ஷிப் வந்து சிட்டிசன்ஷிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 5 to 11ல Part 2ல வந்து டீல் ஆகுது. சிட்டிசன்ஷிப் ஆக்ட் பார்த்தீங்கன்னா 1955. சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னா அக்விஷன் அண்ட் லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப், இது ரெண்டுத்தையுமே ப்ரொவைட் பண்ணுது. ஸோ சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் வந்து மொத்தமாக எத்தனை தடவை இது வரைக்கும் வந்து நமக்கு சோஃபார் சேஞ்ச் ஆகிருக்குன்னா 8 times வந்து டோட்டலாக அந்த அமெண்ட் வந்து மாறி இருக்கு. தென் நெக்ஸ்ட் கம்மிங் ஆன் டு த வாட் ஆர் த 3 ways ஆஃப் லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா ரெனியூனிகேஷன், தென் நெக்ஸ்ட் டெர்மினேஷன் அண்ட் டிப்ரிவேஷன். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா அக்விசேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படின்னா எதை பேஸ் பண்ணினா பர்த், டிசென்ட், ரெஜிஸ்ட்ரேஷன், நேச்சுரலைசேஷன் பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டோரிஸ். ஸோ இப்போ இந்த லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் பற்றி உங்களுக்கு இன்னும் டெப்த்தாக வந்து இது என்னென்னலாம் புரியணும் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட்லையும் சரி 10th சரி நான் இந்த லெசனுக்கான ஃபுல் வீடியோ எடுத்திருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் இந்த லெசனை சிட்டிசன்ஷிப் லெசனை வந்து ஃபுல்லாகவே நீங்கள் கூட படிச்சுக்கலாம். தென் நெக்ஸ்ட் வந்து நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் 42வது சட்ட திருத்தத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்கிறாங்க. ஏன்னா 42வது சட்ட திருத்தத்தில் நிறைய இதங்க வந்து மாற்றிருக்காங்க அதனால். தென் 25th கொஸ்டின் வந்து ஹவு மெனி டைம்ஸ் ஹேஸ் த ப்ரியாம்பிள் டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அமெண்டட், எத்தனை தடவை நம்மளோட ப்ரியாம்பிள் மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னா ஒன்ஸ் தான். தென் நெக்ஸ்ட் ஹெபிஸ் கார்பஸ் அப்படின்னா என்ன? ஹெபிஸ் கார்பஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்கார்ட் பீப்புள் ஃப்ரம் இல்லீகல் அசெட்ஸ். ஓகே. தென் நெக்ஸ்ட் 26th கொஸ்டின் அட் ப்ரெசென்ட் நம்மளோட எவ்வளோ லாங்குவேஜஸ் வந்து நம்மளோட லாங்குவேஜ் கமிட்டியில் ரெகக்னைஸ் ஆகிருக்குன்னா 22 languages. 27th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா the constitution derives its authority from the people of India. And 28th question, the first language committee was appointed in 1955. அதே 1955ல நம்ம இன்னொரு விஷயமும் பார்த்துருக்கோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அந்த இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் பற்றி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து எப்போ வந்து நமக்கு வந்து இதில் வந்துச்சு அப்படின்னும் போது நம்ம வந்து we had said this same year இல்லையா. ஸோ அப்போ நம்ம ஈஸியாக வந்து 1955 2 விஷயத்துக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் கமிட்டி நடந்தது, இன்னொன்று சிட்டிசன்ஷிப் ஆக்ட் நடந்தது. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் த பிரசிடென்ட் ரூல் வாஸ் இம்போஸ்ட். முதல்ல வந்து பிரசிடென்ட்டோட ரூல் வந்து எங்கே இம்போஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் வாஸ் இம்போஸ்ட் இன் பஞ்சாப் in 1951. The next question, part 3 of constitution is rightly described as the மேக்னா கர்த்தா. ஸோ மேக்னா கர்த்தா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பார்ட் 3 ஆஃப் கான்ஸ்டியூஷனில் டிஸ்கிரைப் ஆகுது. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு 30 questions கொடுத்துருக்கேன். ஸோ இது பார்ட் 1 வீடியோ தான். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த day 1லேருந்து நீங்களும் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா மறக்காமல் உங்களோட எக்ஸாமை நீங்கள் வந்து கிராக் பண்ணுறதுக்கு 10% சான்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களை பிலீவ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் சோர்ந்து போகிற நேரத்தில் உங்களுக்கு மோட்டிவேஷனும் உங்களுக்கு தேவையான நேரங்களில் உங்களுக்கு டைம் இல்லாத நேரங்களில் உங்களுக்கு வீடியோஸும் கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். நீங்களும் படிக்க ரெடியாக இருங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல். இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து ரீச் ஆகும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ.